வணக்கம் நண்பர்களே. ரோஹிணிக்காக வேண்டி மீனாவும் சிட்டிகிட்ட வந்து சிக்க வைக்கிறான். முத்து பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டாரு. என்ன உண்மை வந்து தெரிய போகுது, என்னதான் நடக்கும் அப்படின்றது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் ரோஹிணிக்காக சிட்டி மீனோட ஃபேமிலியில் வந்து பிரச்சனையில் சிக்க வைக்கிறான். அரேபியன் நானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீரியலில் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்துட்டே இருக்குது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜீவாட்டு இருந்து ரோஹிணியும் மனோஜும் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை வாங்கின விஷயம் முத்து மூலமாக வந்து தெரிஞ்சிடும். இந்த உண்மையை தெரிஞ்சதுமே விஜயா வந்து ரோஹிணியை போட்டு அடித்து துவைச்சு எடுத்துருவாங்க. அதோட இனி எந்த உண்மையுமே எங்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நிலையில் தான் ரோஹிணியும் மனோஜும் கதிர்ட்டு வந்து ஏமாந்து வந்து கொடுத்த 30 லட்சத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி மீனாவும் முத்தவும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கதிரை கண்டுபிடிக்கிற முயற்சி வந்து பாதி கட்டத்தை தாண்டி இருக்கிற நிலையில தான் இனி நீங்க இந்த பிரச்சனையில வந்து தலையிட வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு விஜயாவும் அண்ணாமலையும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்ச அதே ரூட்டில் வந்து நம்ம போகிறத பற்றி ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சிட்டியை வச்சு ரோஹிணி வந்து காயை வந்து நகர்த்துறாங்க. கதிரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோயிலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற ஃபோட்டோவை வச்சு தான் கதிரை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிட்டி என்ன பண்ணுறான்னா கோயில் அட்மிட்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கேட்குறாரு. ஆனால் அந்த பர்சன் வந்து தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இந்த கோயில் வாசலில் பூ கட்டுற மீனாவோட அம்மா, மீனா அவங்களோட தம்பி எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். மீனாவோட தம்பி சத்யா வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து சிட்டி வந்து சொல்கிறான். ஆனால் அதுக்கும் அந்த பர்சன் வந்து நீங்கள் யாராக வேணால் இருந்துக்கோங்க, ஆல்ரெடி மீனா இந்த வீடியோ தான் கேட்டாங்க, நான் அவங்களுக்கே முடியாதுன்னு தான் சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கும் தர முடியாதுன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். இதனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி ட்ரை பண்ணும்போது மீனா சொல்லி தான் இந்த ஆள் வந்து எடுக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டாரு போல இருக்கு. இதனால் மீனாக்கு தான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது தெரியுது. அங்கே முத்து 2 ஓல்ட் ஏஜ் கப்பிள்ஸ் வந்து அவனோட காரில் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க 2 பேருமே மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருஷமாக மலேசியாவில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்கள முத்துவும் மீனாவும் கோயிலில் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. இந்த ஓல்டு கப்பிள்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாலையை மாற்றிக்கிறாங்க. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்கன்னா முத்துட்ட இவங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரோஹிணியோட அப்பா பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா கொடுக்குறா. இதுக்கு முத்துவும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதனால ரோஹிணியோட அப்பா பற்றி உண்மை எல்லாமே நெக்ஸ்ட் வீக் நமக்கு தெரியறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ரோஹிணி அப்பா பற்றி இப்போவே வந்து தெரிய போகுதா, இல்லை ஆஸ் யூஷுவலாக ஏதாவது ரோஹிணி வந்து சாக்கு போக்கு சொல்லி வந்து எஸ்கேப் ஆக போகிறாங்களா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.